பெண்களும் சைக்கோத்தனமும்னு இந்த தலைப்பை வச்சதுக்கே ஒரு 2K கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து ஒரு 18, 19 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பண்ணியிருக்க காமெண்ட்டை பாருங்க. அதை பார்த்த உடனே எனக்கு உண்மையாவே புல்லரிச்சு போச்சு. ஆமா ப்ரோ, உங்க அம்மாவும் இந்த மாதிரி சைக்கோத்தனமா இருந்ததால தான் உன்னை பெத்து இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்கன்னு தம்பி காமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் இந்த தம்பி எல்லாம் வளரவே இல்லை. பொண்ணுங்களை பத்தி துளியும் தெரியாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்க வேறுபாடு என்னன்னு துளியும் தெரியாது. அவங்களுடைய மூளைக்கும் நமக்கும் இருக்க வேறுபாடு என்னன்னு தெரியாது. ஆனா இது மாதிரியான இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஏதாவது பண்ணி அதுல சிம்ப் பண்ணி அதன் மூலமா யாராவது நமக்கு காமெண்ட் பண்ணுவாங்களா, இப்பேற்பட்ட ஆண்மகன் உண்மையாவே இருக்கத்தான் செய்றாங்க, ஆனா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கம்மியாயிட்டே வராங்க அப்படின்னு யாராவது காமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு தம்பி காமெண்ட் பண்ணிருக்காரு போல இருக்கு. ஆனா அப்படிலாம் நம்ம வீடியோல யாரும் காமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தம்பிக்கு மிகப்பெரிய நஷ்டம்தான். தயவு செய்து போய் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை பார். இதெல்லாம் உனக்கு தெரியாது. அதனால இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா இந்த பக்கம் வரணும். கேரளாவில் இந்த பிரச்சனை நடந்தது இல்லையா? கேரளாவில் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு பெண் தன்னுடைய 3 குழந்தைங்களை விஷம் வச்சு கொண்டு இருக்கா. ஏன்னு பார்த்தீங்கன்னா லவ்வருக்காக. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் சொல்றபடி பார்த்தா அந்த டைம்ல பார்த்தோம்னா திருமணம் கடந்த உறவுக்காக இவங்க அந்த 3 குழந்தைகளை கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இது ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. இன்னும் சில சம்பவங்கள் நார்த்தில் நடந்திருக்கு. உலகம் முழுக்க இது மாதிரியான சம்பவங்கள் ஏகப்பட்டது நடந்துட்டே இருக்கு. இன்னும் நடந்துட்டு வருது. இது ஏன்னு நாம கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பெண்களுமே கிடையாதுன்னு பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா இதுவே ஏதாவது ஒரு ஆண் பண்ணிட்டா எல்லா ஆண்களுமே இப்படித்தானே அதுக்கு மட்டும் ஜென்ரல் டேக் ஓட்டுவாங்க. இங்கே தான் இந்த பெண்கள் பயாலஜிக்கலி சைக்கோபேத்திக் பிஹேவியரோட இருக்கிறாங்கன்றதே நிரூபணமாகுது. ஆண்கள் பெண்கள் இந்த 2 இனமுமே எல்லா கேவலமான விஷயத்த செய்யவும், எல்லா கொடூரமான விஷயத்த செய்யவும் 2 இனத்துக்குமே எல்லா குணமும் உண்டு, எல்லா வாய்ப்புகளும் உண்டு. இங்க என்ன பிரச்சனைனா 99% ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம், அதையும் தாண்டி அவங்க இது மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே அவங்க நினைச்சுக்கிட்டதா கூட இருக்கலாம். அதையும் தாண்டி இந்த சொசைட்டி ஒரு சில பேரை அந்த அளவுக்கு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு கார்னர் பண்ணும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டி மேல தப்பு கிடையாது. இங்க இதுக்கு முன்னாடி மெடிவல் டைம்ல இருந்த கட்டுப்பாடுன்றது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி துளி அளவும் இல்லாம போயிடுச்சு. இங்க என்ன மாதிரியான சூழல் இப்போ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ கட்டுப்பாடு இல்லாம எது வேணா பண்ணு, ஆனா கான்சிக்வன்சஸ் எதுவா இருக்கும்னு கூட நீ யோசிக்காத, நீ எது வேணா பண்ணு, அதனால எந்த விளைவுகள் வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை தான் நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுக்க அதுதான் இங்க செயல்பட்டு வருது. அதனாலேயே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த கட்டுப்பாடும் அவங்களுக்குன்னு இருந்த பொறுப்பும் இப்ப அவங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரம் பிரிச்சு எடுத்துட்டாங்க. அதனாலேயே ஆண் பெண்ணா மாறுறத நினைச்சு பெருமையா பேசுறான். பெண் தன்னுடைய இயல்பை மீறி ஆண் கூட சண்டை போடுறத நினைச்சு மிக பெருமையா பாக்குற அளவுக்கு இங்க நம்முடைய சொசைட்டி வந்துருச்சு. அதுலயும் பெண்களுக்கு இந்த ஃபெமினிசம் மூலமா தான் இந்த கட்டுப்பாடற்ற சுதந்திர போதை அதிகமா ஊட்டப்பட்டிருக்கு. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம். இந்த மாடர்ன் ஃபெமினிசம் என்ன பண்ணிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்கள் இந்த உலகம் முழுக்க ஆணாதிக்கம் பண்ணி தான் பெண்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்பதான் அந்த கட்டுப்பாட்டை மீற நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஃபெமினிசம் மூலமானு. இல்லாத ஆணாதிக்கத்தையும் இல்லாத அடக்குமுறை ஒடுக்குமுறையையும் இவங்க ஃபெமினிசம் மூலமா எல்லா பெண்கள் மனசுலயும் பூத்திட்டாங்க. இதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் இவங்களை அழிச்சிக்கக்கூடிய செயலாவே இருந்தாலும் அதை ஆணை எதிர்த்து நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு பேர்ல ஆணாதிக்கத்தை எதிர்க்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களே அழிச்சுக்கிற செயலாவே இருந்தாலும் அதை 100% ஆர்வமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் செய்யறாங்க. ஆனா இதனால இவங்களுக்கு தான் பிரச்சனைன்றது துளியும் தெரியவே இல்லை. இந்த சொசைட்டி என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுலயும் இந்த ஃபெமினிசம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்கள் என்ன தவறு செய்தாலும் அதை வந்து பெருசா எடுத்து காட்டி காட்டி பழகினதால பெண்கள் செய்யக்கூடிய தவற இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் ஒரு தவறே இல்லாத மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பெண்களை வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபெமினிசம்ன்ற பேர்ல வீக் மைண்டட் தற்குறிகள். இந்த தற்குறிகளால இந்த பெண்கள் இதை வந்து ஆண்களுக்கு எதிரான செயல், ஆண்களே நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு படி மேல போய் எதெல்லாம் இவங்களுக்கு கட்டுப்பாடுன்னு இருந்ததோ அது எல்லாத்தையும் மீறி கேவலமான செயல்கள் செய்யறத என்னமோ ரெபல் பிஹேவியரா நினைச்சிட்டு பூராவும் தற்குறிகளா தெரியுதுங்க, ஒரு சில பெண்களை தவிர.
மீதி எல்லா பெண்களும், குறிப்பா இந்த ஃபெமினிசத்தால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே இப்படித்தான். சாதாரணமா ஒரு விஷயத்த பண்ணாலுமே அத ஆண்களை எதிர்த்து பண்றோம், ஆண்களால தான் நாங்க இப்படி பண்றோம்னு இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி நாம கேள்வி கேட்டா இது மாதிரியான கேவலமான லாஜிக்கே இல்லாத பதில்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண் சைக்கோபேத்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட பேருடைய வரலாறை நாம படமா பார்த்திருக்கோம், பல புத்தகங்களா இருந்திருக்கு, டாக்குமெண்ட்ரியா வந்திருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட சைக்கோபேத்ஸ் பத்தி, அதுலயும் ஆண்களை பத்தி நிறைய ஸ்டடிஸ் இருக்கு. ஆனா ஆண்கள் மாதிரி தான் பெண்களும். 1% வித்தியாசம் தான் நமக்கும் அவங்களுக்கும். மூளை அளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, இந்த மாறுபாடுகள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஆண்கள்ல மட்டும்தான் சைக்கோபேத்ஸ் இருப்பாங்களா, பெண்கள்ல கிடையவே கிடையாதுன்ற கேள்வி நிறைய பேருக்கு வரவே வராது. ஏன்னா இந்த மாடர்ன் ஃபெமினிசம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெண் என்பவள் விக்டிம். இந்த பேட்ரியார்கி சொசைட்டில பெண் என்பவள் விக்டிம், அவளை வந்து அப்ரஸ் பண்ண இந்த ஆணினம் தான் எல்லா வேலையும் செய்யுதுன்னு கேவலமான, கொடூரமான, சாதாரணமான மனநிலையில இருக்கிறவங்க பண்ண முடியாத விஷயத்த பண்ணக்கூடிய பெண்கள் மனசுலையும் அவங்கள விக்டிமா இந்த மாடர்ன் ஃபெமினிசம் அவங்களுக்கு இந்த கருத்தை புகுத்தி வச்சிருக்கு. இதனால தான் செய்யறது கொடூரமான செயல்னு தெரிஞ்சுமே அதை வந்து இவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருந்து பாக்குறாங்கன்னா, தாங்கள் ஒரு விக்டிமா, அவங்க யாருக்கு அந்த கொடூரமான செயலை பண்றாங்களோ அவங்க வந்து அடக்குமுறை செய்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஃபெமினிசம் நோயால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய செயல் இருக்குதுன்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. ஆக்சுவலி சைக்கோபேத்ஸை பத்தி, அதுலயும் மேல் சைக்கோபேத்ஸை பத்தி ஏகப்பட்ட ஆய்வுகள் இருக்கு. ஆனா ஃபீமேல் சைக்கோபேத்ஸை பத்தி ஆய்வுகள் நிறைய பேர்கிட்ட கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சைக்கோபேத்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து விக்டிம், பாவம், அவங்க பூமாதேவிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிடையாது. ஏகப்பட்ட ஆய்வுகள் இது சம்பந்தமா நடந்தாலும் அதை பத்திலாம் பெருசா பேச மாட்டாங்க. ஆனா ஆண்களை பத்தி ஏதாவது ஒரு ஆய்வு நடந்துச்சுன்னா இந்த ஃபெமினிசத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த சொசைட்டில ஆண்கள் செய்யக்கூடிய தவிர வேற லெவல்ல இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. பெண்கள் செஞ்ச தவிர இவங்க இது மாதிரியான தீவிரத்தோட ப்ரொஜெக்ட் பண்ணதே கிடையாது. பட் அறிவியல் என்ன சொல்றதுன்னா, பெண்கள் எமோஷ்னலி இவங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அதை எமோஷ்னலா இருந்து அவங்க பெற்றுக்கொள்வார்கள்னு சொல்லுது. அதுவும் இல்லாம இவங்களுக்கு பேராசிட்டிக் பிஹேவியர் இருக்குமா. ஏன்னா பேராசிட்டிக் பிஹேவியர் எப்படி அவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு எந்த ஒரு காரியம் தேவையோ அந்த நேரத்தில் அந்த பிஹேவியரை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அதுவும் இல்லாம செக்ஷுவல் ஃப்ரீடம், இந்த செக்ஷுவல் ஃப்ரீடத்தை வந்து ஆண்களுக்கு எதிரான, ஆணாதிக்கத்துக்கு எதிரான செயல்னே பல பெண்கள் நினைச்சிட்டு வரதாவும் இது மாதிரியான ஆய்வுகள் சொல்லுது. பெண்கள் ஆண்கள் இந்த 2 பேர்ல அதிகமா பொறாமப்படுறது, காசிப் பரப்புறது, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியோட இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கும்னு பல ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா இவங்களுடைய பிரெயின் அப்பேற்பட்டது. இவங்களுடைய பெண்ணினமாவே இருந்தாலும் தன்னை விட அழகா ஒரு பொண்ணு இருந்தா அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய எண்ணம் பெண்களுக்கு அதிகம் உண்டு. இதை வந்து இல்லைன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. இதை ஆய்வு பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஆய்வு பண்ணவே இல்லைன்னாலும் இது 100% உண்மைன்னு பெண்களுக்கு தெளிவாவே தெரியும். ஏன்னா தன்னை விட ஒருத்தன் அழகா இருக்கான்னு ஆண்களுக்கு எப்பவுமே பொறாம இருக்காது. அப்படியே பொறாமப்பட்டாலும் பெண்கள் அளவுக்கு அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்து பழித்தீக்கிற அளவுக்கெல்லாம் இவங்க பண்ணவே மாட்டாங்க. வேற இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க தன்னை விட அழகா ஒரு பெண் இருக்கா, தன்னை காதலிக்காதவன் வேறொரு பொண்ணை காதலிக்கிறான், அவன் என்ன அவ்வளவு பேர் அழகான்னு அந்த மாதிரியான பெண்கள் மேல ஆசிட் அடிச்ச சம்பவம் இருக்கு. அதுல ஆள் வச்சு கொலை பண்ண சம்பவங்கள்லாம் இருக்கு. ஆனா பசங்க வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணல, என்னை லவ் பண்ணலாம் வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி தான் இவனுங்க இது மாதிரியான சைக்கோபேத்திக் குற்றங்களை செய்வானுங்க. பட் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, இவங்க கூட தொடர்பிலேயே இல்லாத தன்னுடைய இனத்தை சேர்ந்த இன்னொரு பெண்ணுக்கே தீங்கு விளைவிப்பதில் அவ்வளவு கெட்டிக்காரங்க. இவங்க நிறைய பேர் சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அதுதான் தவறு. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே ஏன் சொன்னாங்கன்னா இது மாதிரியான விஷயத்துக்கு தான். ஏன்னா அவங்களால எதையும் செய்ய முடியும். ஒரு காட்டா மாதிரி இருக்கவன், கொடூரமா இருக்கவனை கூட ஈஸியா அவங்களால மயக்கி இவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ண வைக்க முடியும். ஆனா ஆண்களால அது முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அந்த திறமையும் கிடையாது, அது மாதிரியான உடல் அம்சமும் கிடையாது. சைக்கோ ஆண்களை நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாம ரோட்ல போனாலே தெரிஞ்சிடும் இவன் சைக்கோ தான், சைக்கோ இல்லைதான்னு. நிறைய பேர் அது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க. இப்போ கூட சமீபத்துல நம்ம நியூஸை பார்த்தா
இந்த 10 வயசு பொண்ணை கற்பழிச்சவனும் அதே சைக்கோ பிஹேவியரை தான் அவன் வெளிப்படுத்துவான். அதே மாதிரி கஞ்சா அடிச்சுட்டு 4-5 பேரை வெட்டுறவனும் அதே சைக்கோ பிஹேவியரை தான் வெளிப்படுத்துவானுங்க. இந்த மாதிரி ஆண்கள்ல சைக்கோஸை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பெண்கள்ல மட்டும் ஏன் நம்மளால சைக்கோஸை ஈஸியா கண்டுபிடிக்க முடியலன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதை சட்டிலா தான் வெளிப்படுத்துவாங்கன்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரத்தனமான கில்லாடிகளாம். இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் டெப்த் நமக்கு அதிகமா கிடையாது. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே எப்பவுமே அக்ரெசிவா தான் நாம கையாளுவோம். நம்மளுடைய நேச்சரே அதுதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்ரெசிவா இருப்போம். ஆனா பெண்கள் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுடைய பயாலஜிக்கல் ஃபியூச்சரே அப்படித்தான். என்ன மாதிரினா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே அந்த விஷயத்த வேறு மாதிரி மாத்தி இவங்க அந்த விஷயம் எப்படி தங்களுக்கு சாதகமானதா அமையும்ன்றத யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த பத்தி இவங்க வெளியே பேசுவாங்க. அப்பதான் இவங்க அந்த விஷயத்த வெளியே காட்டுவாங்க. அப்படித்தான் இவங்க ஒரு ப்ராசஸையும் இவங்க செய்வாங்கன்னே இந்த அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எடுத்த உடனே பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இந்த கேரளா சம்பவம் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட பெருசா பார்க்காம ஏதோ ஒரு கள்ளக்காதலனுக்காக இது மாதிரியான செயலை, அந்த கள்ளக்காதலன் செய்யறதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற செயலையெல்லாம் ஒரு பெண் செய்யறான்னா, இந்த குழந்தைக்கு அந்த ஆம்பளை செஞ்சா இல்லையா, அவனை விட கொடூரமான மனநிலை இந்த 2 பேர்ல யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது இந்த பெண்ணுக்கு தான். ஏன்னா தன்னுடைய குழந்தையவே ஒருத்தன் இது மாதிரி பண்றான்றத சுலபமா வேடிக்கை பார்க்க முடியுதுன்னா, அந்த ஆணை விட இது எவ்வளவு பெரிய கொடூரமான சைக்கோவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். சைக்கோஸை பொறுத்த வரைக்கும் ரேப் வீடியோல தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு அது சம்பந்தமான வீடியோல சொல்லியிருப்பேன். ஆண்களுக்கு, குறிப்பா சைக்கோபேத்ஸ்க்கு இந்த ஃப்ரண்ட் சிஸ்டம் வேலை செய்யவே செய்யாது. அதனால அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்களுக்கு உணர்ச்சிகளை ஃபீல் பண்ணவே முடியாது. துளியும் எதுவுமே கிடையாது. அவனுங்களால அடுத்தவங்களுடைய வலியை உணர முடியாது, வேதனையை உணர முடியாது. அவங்களால அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியும். அவன் அழுதானா அதை நினைச்சு இவங்க சந்தோஷப்படுவாங்க. அவன் வலி அனுபவிச்சான்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆண்களுடைய பிஹேவியரை நாம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுலயும் அக்ரெசிவ் பிஹேவியர். இந்த குழந்தைக்கு அந்த சைக்கோ சிகரெட்டால சூடு வச்சு பயங்கரமான பிசிக்கல் டார்ச்சர் பண்ணியிருக்கான்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவன் சைக்கோபேத். ஆனா இவன் இப்படி பண்றான்றத இந்த பெண் பார்த்து, தன்னுடைய குழந்தைக்கு இப்படி பண்றத பார்த்துட்டு இவ அமைதியா இருந்திருக்கான்னா, இவ எப்பேற்பட்ட கொடூரமானவன் யோசிச்சு பாருங்க. அதுலயும் இந்த பிரச்சனை நடக்கும்போது இவன் என்ன பண்ணிருக்கான்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காளோ இல்ல டான்ஸ் எதுக்கோ வந்திருக்கா. ஆனா ஆடுற சம்பந்தமா தான் ஏதோ வந்திருக்கா. அப்படின்னா தன்னுடைய குழந்தைய இவன் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்றத தெரிஞ்சும் இந்த சைக்கோ கிட்ட விட்டுட்டு இவ போயிருக்கான்னா, இவ எப்பேற்பட்ட கிரிமினல் சைக்கோவா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஸோ பெண் என்பவள் பூமாதேவி கிடையாது. எல்லா பெண்ணுமே அப்படி கிடையாது. சைக்கோத்தனத்தை ஈஸியா வெளிப்படுத்தக்கூடியது ஆண்கள். சைக்கோத்தனத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு சப்வர்சிவா அதை கையாளுறது பெண்கள். இந்த லேடி இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த மாதிரியான கேட்டகரியில தான் வரும். ஏன்னா இதுங்கெல்லாம் தெரிஞ்சே இந்த சைக்கோத்தனத்தை பண்ணுங்க. இதனால இதுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்களுடைய தேவை என்ன? செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது மட்டும்தான் இவங்களுக்கு தேவையா இருந்திருக்கு இந்த பொண்ணுக்கு. ஸோ இங்க எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அது எந்த பிரச்சனையா இருந்தாலுமே சரி, இந்த 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 விஷயங்களை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்ற முதல் விஷயம் எதுவாக இருக்கும், செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஒரு மேரேஜ்ல செக்ஷுவலா சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா கண்டிப்பா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுடைய பாதை மாறிடும். அதை தேடி அதை நோக்கி தான் போவாங்க. அதனால அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு கவனிக்க மாட்டாங்க, குடும்பம் இருக்குன்னு கவனிக்க மாட்டாங்க, சொசைட்டி என்ன பண்ணும் என்ன பேசுன்றதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவை தான் பிரதான தேவையா இருக்கும். இதனாலேயே இது மாதிரியான கொடூரங்கள் நடக்குது. இந்த விஷயத்துல இந்த ஆண் சைக்கோவை விட இவருக்கா பாருங்க, இவ தான் கொடூரமான சைக்கோ. இது மாதிரியான சம்பவம் இது மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட இந்த சமீபத்துல போக்சோல கைதான திமுக நிர்வாகி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னுடைய மகளை இது மாதிரி பாலியல் தொல்லை கொடுக்கும்போது அதை அனுமதிச்சு அதை வேடிக்கை பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மா. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஏன்னா இது நம்ம அம்மாவே இப்பேற்பட்ட கொடூர சைக்கோவா இருக்காளே, எவனோ ஒருத்தன் என்கிட்ட இந்த மாதிரி பண்றான், அதை பார்த்து இவ வேடிக்கை பார்த்து அதை அனுமதிக்கிறாளேன்னு அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் பெண்களுடைய
சப்வர்சிவ் சைக்கோபேத்திக் பிஹேவியர், பயங்கர கொடூரமான சைக்கோபேத்ஸ்னா நான் டெட் பண்டி மாதிரியான ஆண்களை கூட சொல்லவே மாட்டேன். டெட் பண்டியை விட ரொம்ப கொடூரமான சைக்கோபேத்ஸ்னா அது பெண்கள் தான். ஆனா அது மாதிரியான சைக்கோபேத்ஸ் பத்தின தகவல்களோ இல்ல படங்களோ டாக்குமெண்ட்ரியோ வெளியே வராது. ஏன்னா மாடர்ன் ஃபெமினிசம் மூலமா அதை என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, பெண் என்பவள் அவள் ஒரு அமைதி பூங்கா அப்படின்ற மாதிரியே உருட்டி வச்சிருக்கானுங்க. உண்மையாவே பெண் என்பவள் பயங்கரமான புயல் என்பதை இவனுங்க மறைச்சிட்டே வரானுங்க. ஆனா இந்த மாடர்ன் ஃபெமினிசம் மூலமா இந்த விஷயம் வெளிவரது சந்தோஷம் தான். ஏன்னா இது மாதிரியான பெண்கள் இருக்கிறாங்கன்னு இந்த வீக் மைண்டட் தற்குறிகள் இதை எனேபிள் பண்றதே இந்த வீக் மைண்டட் தற்குறிகள் தான். அவனுங்களாலதான் இது மாதிரியான பெண்கள் அதிகமாகிட்டே வராங்க. இதனால இங்க இருக்கக்கூடிய வீக் மைண்ட் இல்லாத ஆண்கள் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க கொஞ்சம் உஷாராகிக்க இது மாதிரியான ஃபெமினிசம் மூலமா நாம பல பெண்களுடைய பிஹேவியரையும் பார்த்து கத்துக்கலாம். அந்த வகையில மாடர்ன் ஃபெமினிசம் நமக்கு 1% உதவி இருக்குன்னு சொல்லலாம். மாடர்ன் ஃபெமினிசம் என்ன பண்ணிருக்கு, இந்த பெண்களுக்கு விக்டிம் மென்டாலிட்டியே கொடுத்துருக்கு. இந்த விக்டிம் மென்டாலிட்டி மூலமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தப்பே செஞ்சாலுமே தங்களை விக்டிமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தான் முதன்மைப்படுத்துவாங்க. இந்த விக்டிம் மென்டாலிட்டியே எதுல வரும் பாத்தீங்கன்னா, நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி பிளஸ் சைக்கோபேத்திக் பிஹேவியர். இதுதான் அறிவியல் சொல்லுது. அதாவது யார் ஒருத்தவங்க தன்னை உண்மையாவே எப்ப பார்த்தாலும் விக்டிமா 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 காட்டிக்க முயற்சி பண்றாங்களோ அவங்க பியோர் சைக்கோபேத்ஸ்னு தெளிவா சொல்லுது. இதனாலேயே இந்த மாடர்ன் ஃபெமினிசம் நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, குறிப்பா இப்போதைய பெண்கள் அவங்க தங்களை விக்டிமா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறத நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இதுவும் பெண்கள் இல்லையா, பெண்கள்னாலே சட்டம் அவங்களுக்கு சாதகமா வேலை செய்யும். அதையும் தாண்டி விக்டிமா நான் தான் இருக்கிறேன்னு ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டா இவங்க பண்றாங்க. அதன் மூலமா என்ன ஆகுது, உண்மையாவே இவங்க விக்டிம் தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மாதிரியான பெண்களை பார்க்கும் போதும் இவங்க சம்மந்தப்பட்ட வழக்குகளை கையாளுறவங்களுக்கும் இயற்கையாவே வந்துடும். இதனாலேயே இந்த சைக்கோபேத்திக் ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பெண்களுடைய பிஹேவியரே அதுதான். தன்னை விட தான் கூட இருக்க பெண்கள் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல பெண்ணினம் முதல். ஆனா இந்த புத்தி ஆண்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா ஜென்ரலாவே நம்ம லெவல்ல இருக்க ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னா, அவன் ஒரு உயரத்துக்கு போயிட்டான்னா அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு இனம் தான் அது ஆண் இனம் தான். பெண் என்பவள் எப்பேற்பட்ட சைக்கோன்றதுக்கு இந்த திமுக நிர்வாகி கேஸும் ஒரு உதாரணம் தான். இந்த பெண்ணுடைய கேஸும் ஒரு உதாரணம் தான். என்னன்னா இந்த குழந்தைய இவ்வளவு பிசிக்கல் டார்ச்சர் பண்ணா இல்லையா, இவன் பிறவி சைக்கோ. இந்த சைக்கோ தன்னுடைய முதல் மனைவிய ஒரு பொண்ணை கொடூரமா பிசிக்கல் டார்ச்சர் அண்ட் மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அப்படி பண்ணவனை இந்த குழந்தைய பெத்த இந்த பொறுக்கி, இந்த பொம்பளை சைக்கோ இருக்கா இல்லையா, இவ அவன் கூட கொஞ்சி குழாவி இணைந்து இந்த திருமணம் கடந்த உறவில் இருந்திருக்கான்னா இவ எப்பேற்பட்ட சைக்கோன்னு பார்த்துக்கோங்க. அதுலயும் இந்த விஷயத்த நான் ஏன் சொன்னேன்னா, இதை தான் நீங்க நல்லா கவனிக்கணும். தன்னுடைய சக இனமான இன்னொரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணவன் தனக்கு பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவ இருந்தாளா, இல்ல அவன் நம்மளை எப்பவுமே கடைசி வரைக்கும் பார்த்துப்பான்ற எண்ணத்துல இருந்தாலான்னு எனக்கு தெரியல. ஆனா தன்னுடைய இனமான சக பெண்ணினத்தை இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட சைக்கோவோட நாம குதூகலமா கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்கோமேன்னு கொஞ்சம் கூட இரக்கமோ மனசாட்சியோ இல்லாம இவளுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் பார்த்து இவ தன்னுடைய குழந்தை செத்தாலும் பரவாயில்லைன்னு வாழ்ந்து வந்திருக்கானா, எப்பேற்பட்ட சைக்கோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனாலதான் நான் சொல்லுவேன், பெண்களுக்கு எப்பவுமே பொறாமை புத்தி அதிகம். பெண்களுடைய பொறாமைக்கு ஈடு இணையே கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அவங்க தான் சூரியன், அவங்கள சுத்தி தான் இந்த உலகம் இயங்குதுன்ற ஒரு எண்ணத்தோடவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் செல்ஃப் சென்டர்ட் கேரக்டர். அவங்களுடைய லைஃப்ல எல்லா பெண்ணுமே அப்படித்தான். எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் தெரியுமா, அவங்களுக்கு நாம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதையெல்லாம் பண்ணி பார்க்கறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்குன்னு இருக்க டார்க் சைடு இங்க நிறைய பேருக்கு தெரியாததால பெண் என்பவள் இந்த பூமி போல, உமாதேவி போல அப்படி ஊட்டி வச்சிருக்கானுங்க. அதுவும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஃபெமினிசம் மூலமா தான் ஊட்டி வச்சிருக்கானுங்க. இந்த காரணத்தாலதான் இங்க நல்லா பாத்தீங்கன்னா, தன்னுடைய பெண்ணினத்துக்கே இப்படி கேவலமா செஞ்ச ஒருத்தன் கூட இன்னொரு பெண்ணா இருந்து இவ இப்படி இருக்கிறான்னா இதுக்கு என்ன காரணம்? செக்ஷுவல் ஃப்ரீடம். கட்டற்ற செக்ஷுவல் ஃப்ரீடம். எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம, கட்டுப்பாடு இல்லாம நீ திடீர்னு என்னைக்கு இவனுங்க சொன்னானுங்களோ அன்னையில இருந்தே இது எல்லாமே சகஜமாய் போச்சு. இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டோம். எதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிருக்கோம்னு பாருங்க. ஸ்வாப்பிங் மட்டும் தான் நார்மலைஸ் பண்ணிட்டோம்.
கள்ளக்காதலை நார்மலைஸ் பண்ணிட்டோம். சின்ன வயசு பையன் பெரிய பொண்ணு கூட சுத்துறதை நார்மலைஸ் பண்ணிட்டோம். செக்ஸ் பிஃபோர் மேரேஜை நார்மலைஸ் பண்ணிட்டோம். என்னாடு எண்ணுரிமையை நார்மலைஸ் பண்ணிட்டோம். இங்க நிறைய பேர் வந்துருவாங்க கடிக்கிறதுக்கு. என்னாடு எண்ணுரிமையில உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதனாலதான் இது நடக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் கிடையாது. என்ன மேட்டர்னா, இதுல இருந்து ஆரம்பமாகிறது தான் இந்த விஷயம். எப்போ இவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற ஃப்ரீடம் கிடைக்குதோ அப்பவே தங்களுடைய பொறுப்பை இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உணர தவறிடுறாங்க. அந்த பொறுப்பு இவங்களுக்கு என்னன்னே தெரியாததாலதான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, ஒரு உயிர், அந்த உயிரை 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கா, அந்த பொறுக்கிக்கே தெரியல அதனுடைய வழி என்னன்னு. அப்பேற்பட்ட கேவலமான செயலை ஒருத்தன் பண்ணும்போது வேடிக்கை பார்த்திருக்கான்னா இப்பேற்பட்ட சைக்கோவா இருக்கான்னு பாருங்க. இதுக்குதான் சொல்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் மாடர்ன் ஃபெமினிசம். சைக்கோபேத்ஸ்லயே 5 வகை இருக்கு: பேரனாய்ட், ஸ்கிசாய்ட், அக்ரெசிவ், ஸ்வின்லர் அண்ட் செக்ஷுவல் சைக்கோபேத்ஸ். இந்த மாதிரி 5 வகை இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கு. இதுல செக்ஷுவல் சைக்கோபேத்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய மூளையெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுல இருந்து பல டேட்டாஸ் எடுத்து பார்த்துருக்காங்க. அதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க செக்ஷுவல் சைக்கோபேத், அதாவது செக்ஸுக்காக என்ன வேணா செய்வாங்க. அதுலயும் இந்த செக்ஷுவல் சைக்கோபேத்தா இருக்கிறவங்க படிச்சவங்களா தான் இருப்பாங்க, படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க நார்மலா பாக்குற இந்த ரேபிஸ்டுக்கும் இவங்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும்னு அந்த ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா குறிப்பா இந்த விதமான சைக்கோபேத்ஸ் எல்லாருமே நல்ல நிலையில நல்லா படிச்ச அறிவுள்ளவங்களா தான் இருப்பாங்களாம். ஆனா அவங்களுக்கு இந்த காம உணர்வு தீர்ணுன்றதுக்காகவே அவங்க எந்த எல்லைக்கும் போய் கொடூரமான வேலைகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உடையவர்கள்னும் சொல்லுது அந்த ஆய்வுகள். என்ன ப்ரோ சொல்ற, படிச்சவனும் கற்பழிக்கிறான், இதுவும் கற்பழிப்பு தானே ப்ரோ, படிக்காதவனும் கற்பழிக்கிறான், அதுல என்ன வித்தியாசம் நிறைய பேர் கேட்கலாம். இதுல தான் வித்தியாசம் இருக்கு. படிச்சவன் இந்த மாதிரி செக்ஷுவல் சைக்கோபேத்தா இருக்கிறதுக்கும் படிக்காதவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கான். ஏன்னா படிக்காதவன் அவனுடைய இம்பல்சிவ்னஸ்னால வெறும் காம உணர்வோட அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு போயிடுவானா. பட் இந்த படிச்சவனுங்க இருக்கானுங்க இல்லையா, இந்த படிச்ச செக்ஷுவல் சைக்கோபேத்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வாங்களாம். ஆனா அவங்களுடைய எண்ட் கோல் என்னவா இருக்குமா, இந்த காமம் தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அவங்களுடைய டார்கெட்டை அணுகணும், எப்படி அவங்கள மேனிபுலேட் பண்ணணும், எப்படி அவங்கள வலைக்குள்ள விழ வைக்கணும்னு இவனுங்க திட்டம் போட்டு செயல்படுவானுங்க. ஆனா படிக்காத இந்த சைக்கோபேத்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த செக்ஷுவல் சைக்கோபேத்ஸ், அவங்க வந்து இந்த மாதிரி திட்டம் போட மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு தோன்றது என்னன்னா இந்த காம உணர்வை பூர்த்தி செய்யணும். அப்ப அவங்களுக்கு அந்த நேரத்துல யார் மிக எளிமையான டார்கெட்டா இருக்காங்களோ அவங்கள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கற்பழிப்பாங்க. இந்த படிச்ச சைக்கோபேத்ஸ் தான் படிக்காதவங்கள ரொம்ப டேஞ்சரா. காரணம் என்னன்னா இவங்க திட்டமிட்டு பல குடும்பங்களையும் பல உயிர்களையும் இவங்க நாசப்படுத்திருக்காங்களாம். அதனாலதான் இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா, குறிப்பா இந்த விதமான சைக்கோபேத்தா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகளும் வேற மாதிரி இருக்கும்னு இந்த அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. டெட் பண்டியை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்களுக்கு அவன் யாருன்னு தெரியும். 40க்கும் மேற்பட்ட பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணவன் தான் இந்த டெட் பண்டி. அவனை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஆள் நல்லா ஸ்மார்ட்டா ஹைலி எஜுகேட்டட். இவனை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணிட்டு ஒவ்வொரு முறை கோர்ட்டுக்கு வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரும்போது இவனுடைய ஆதரவாளர்கள், நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இவன் ஆணா இருக்கிறதால இவனுக்கு ஆதரவாளர்கள் கண்டிப்பா ஆண்களாகத்தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் தவறு. இவனை எப்ப சான்ஸ் கிடைக்குதோ அவனை போட்டு பொழக்கணும்னு நினைச்சது ஆண்கள், இவனை ஜெயில கொள்ளணும்னு முயற்சி பண்ணது ஆண்கள், இவனை பிடிச்சது ஆண்கள், இவன் மேல எல்லா குற்றத்தையும் சுமத்தி இவனுக்கு தண்டனையை வாங்கி தந்தது ஆண்கள். ஆனா இவன் ஒவ்வொரு முறை வழக்குக்காக கோர்ட்டுக்கு வரும்போது இவனுக்கு ஆதரவு தெரிவிச்சு கோர்ட்டுக்கு வெளியில இவன் கொன்ன 40க்கும் மேற்பட்ட பெண்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் கோர்ட்டுக்கு வரும்போது வெளியே நின்று இவனுக்கு ஆதரவா போர்டெல்லாம் வச்சு சயின்ஸ் எல்லாம் வச்சு, நான் உன்னை லவ் பண்ண, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்களாம் இவன் உள்ள வரும்போது கத்திட்டு இருப்பாங்க. இது யார் பண்றது? பெண்கள். அதுவும் எந்த காலத்துல? பெண்கள் இன்னசென்ட்னு சொன்ன இந்த இன்டர்நெட் ஈராக்கும் முன்னாடி. அப்பவே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டெட் பண்டியோடைய ரசிகர்களா இந்த பெண்கள் இருந்திருக்காங்க. இந்த பெண்கள், இந்த இன்னசென்ட் பெண்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவன் ஜெயில இருக்கும்போது இவங்களுடைய போட்டோஸை, அதாவது ஆடை இல்லாத போட்டோ பிடிச்சு இவனுக்கு அனுப்புவாங்க. ஃப்ளவர்ஸ், இந்த ஃபோட்டோஸ், சாக்லேட்ஸ்னு பயங்கரமா இவனுக்கு கிஃப்ட்ஸ் போயிட்டே இருக்கும் இவன் உயிரோட இருந்த வரைக்கும்.
இவன் 40க்கும் மேற்பட்ட சக இனத்து பெண்களை என்ன பண்ணிருக்கான்னா கொடூரமா கற்பழிச்சு கொண்டிருக்கான். ஆனா இவன் மேல ரொம்ப ஈர்ப்போட இவனுக்கு ஆதரவா இருந்தது யாரு? பெண்கள். இவனை எதிர்த்தது யாரு? ஆண்கள். ஆனா இந்த மாடர்ன் ஃபெமினிசம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு? இந்த ஆண்கள் தான் ஆணாதிக்கம் பண்றாங்கன்னு. ஆனா இந்த பெண்களுடைய மைண்ட் செட் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? கொடூரமானவன், கொலை பண்றவன், கற்பழிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், இவன் மேலெல்லாம் இவங்களுக்கு எப்படி ஈர்ப்பு ஏற்படுதுன்றது உங்களுக்கு புரியுதா? நார்மலாவே இவங்களை எல்லாம் இந்த பெண்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, சொசைட்டிக்கு கட்டுப்படாத ஒரு அட்வென்ச்சரஸ் பர்சனா பாக்குது. அதனாலேயே இவங்க மேல இந்த பெண்களுக்கு பயாலஜிக்கலி ஆசை ஏற்பட்டுடும். அதை தடுக்கவே முடியாது. அவங்க நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. இந்த வழக்கு நடந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த டெட் பண்டியுடைய ஃபேனா இருந்த ஒரு பொண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. 40 பொண்ணை கொடூரமா கற்பழிச்சு கொன்னு அங்கங்க புதைச்சி எவ்வளவோ அலைக்கழிப்பு வேலையை பண்ணி ஒருத்தன் இருக்கான், மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு ஆதரவு தந்து எவ்வளவோ பெண்கள், அவனுக்கு நூட் போட்டோஸ் அனுப்புற எவ்வளவோ பெண்கள், அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்க எவ்வளவோ பெண்கள், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பெண், இதுங்கெல்லாம் உண்மையாவே யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட சைக்கோ இனமா இந்த பெண்ணினம் இருக்குங்க. இந்த விஷயம் சில தற்கொலைகளுக்கு தெரியாததால எச்சோ பெண்கள் என்பவர்கள் அப்பாவிகள் ஓர்ந்துட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த இன்டர்நெட் பத்தி தெரியாத பெண்களை வேணா நாம அப்பாவிகள்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த காலத்துல இந்த உரிமை கிடையாது, இந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாது. அப்படி இருக்கும் போதே அவங்களுக்கு கீழே தான் ஆண்கள் இருந்தாங்க. ஏன்னா வீட்டுல அவங்களுடைய ராஜ்யம் தான் இருக்கும். அப்படி இருந்தும் இவங்க இந்த ஃபெமினிசம் மூலமா ஆண்கள் தான் ஆணாதிக்கம் பண்ணாங்க ஊட்டி வச்சிருந்தாங்க. ஆனா இது மாதிரியான பெண்களை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆதி காலத்துல இருந்து நீங்க பார்த்துட்டு வாங்களேன், எல்லா தத்துவவாதிகள் நீங்க எடுத்தாலுமே அவங்க எப்பவுமே ஆண்களுக்கு இந்த எல்லை இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. ஆனா பெண்களுக்கு மட்டும் அவங்க எல்லையை வரையறுக்கும் போது பயங்கரமா ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிருப்பாங்க. ஏன்னு நாம இங்க நிறைய பேர் அதெல்லாம் படிச்சு பார்க்காததால என்ன நினைச்சிடுறாங்கன்னா, அதை அடக்குமுறை ஒடுக்குமுறை நினைச்சிடுறாங்க. அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த தத்துவவாதிகள் எல்லாருக்குமே ஃபீமேல் நேச்சரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நமக்கு அதை பத்தி தெரியாததால தான் எடுத்தோம் கவுத்தோம்னு இது எல்லாம் ஆணாதிக்கவாதம்னு நாம நினைச்சிடுறோம். பட் அவங்க எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எழுதுனாங்கன்னு நாம படிக்கும் போதுதான் அந்த விஷயங்கள் தெரியுது. அவங்க சரியாதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த ஒரு உயிரினம் கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தோட இருக்கோ அது சத்தியமா தன்னோட சேர்ந்து தானும் அழிஞ்சு போவோம், தன்னோடு சேர்ந்து இருக்க அத்தனையும் அழிச்சிரும். இதுதான் இயற்கை நியதி. இதைத்தான் இந்த பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈஸியா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெமினிசம் என்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஊக்குவிக்க பின்னாடி இருந்து எத்தனை பேர் செயல்படுறாங்கன்றது கூட தெரியாம, யார் ஃபண்டிங் பண்றாங்கன்னு கூட தெரியாம, இது ஒரு திருட்டுத்தனமான செமஸ்டர் மூமெண்ட்னு கூட தெரியாம இதுதான் எங்களை உயர்த்துதுன்னு இங்க உருண்டுட்டு இருக்காங்க. இந்த காரணத்தாலதான் இங்க பேட் கேர்ள் மாதிரியான படங்களும் தி கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியான படங்களும் இந்த குப்பைகள் அதிகமா வருதுன்னு கூட இங்க இருக்க பெண்களுக்கு தெரியாது. அதுலயும் இந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வீக் மைண்டட் தற்கொலைகள், இவனுங்களுக்கு தான் துளியும் இதை பத்தி எல்லாம் தெரியாது. ஏன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்களை எக்ஸ்பைட் பண்றதுக்கு அந்த பெண்களை துப்பட்டா போடாத தொழில், உன் குடும்பத்தை பார்த்துக்காத தொழில், உன் கை குழந்தைய தூக்கி குப்பை தொட்டில போடி தொழில்ட்டு சொல்லிட்டு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இவனுடைய வேலையை பார்க்கறதுக்கு உள்ள போயிடுவாங்க. இதனால இவனுங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும். ஆனா இந்த பெண்களுக்கு இவங்களுக்கு தேவையானது கிடைக்கும்னு நம்பி போவாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையை எழுந்துருவாங்க. ஸோ இதனால ஆண்களுக்கு பாதிப்பே கிடையாதுன்றத இந்த பெண்கள் உணர்வதே கிடையாது. ஒரு சைக்கோபேத் இன்னொரு சைக்கோபேத்தோட இணைஞ்சா கண்டிப்பா இதுங்க ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க ஒரு உயிர் நாசமா போயிடும். அதற்கான சிறந்த உதாரணம் தான் அந்த குழந்தை. ஆனா ஒரு சைக்கோபேத்தா இருந்து இன்னொன்று சைக்கோபேத்தா இல்லாம இது இன்னசென்டா இருந்ததுன்னா அந்த இன்னசென்ட்டுடைய வாழ்க்கை தான் நாசமா போகும்ன்றது இந்த ஃபெமினிச பைத்தியங்களுக்கு துளியும் தெரியல. எவ்வளவுதான் சொன்னாலும் நம்மளை இன்சல் மிசாஜினிஸ்ட் சொல்றதுக்கு மட்டும் 1000 பேர் வருவாங்க. ஆனா சொல்ற விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அறிவில்லாத நிலையில் தான் இப்போதைய மாடர்ன் ஃபெமினிஸ்ட் பெண்கள் இருக்காங்க. Until we meet again.